சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்காக நீ எதிர்பார்த்த ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கறதுக்காக தான் இந்த சாயப்பா இப்போது வந்திருக்கேன். இன்று மாலைக்குள்ளாகவே இந்த சாயப்பா யாரு, என்னுடைய அற்புதம் என்ன, என்னுடைய லீலைகள் என்னங்கிறத அனைத்தையும் நீ உணர்ந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். எப்போதும் எல்லா விஷயங்களிலும் பொறுமையோடு இருக்கக்கூடிய உனக்கு, எல்லாத்தையும் பொறுத்து போகும் பக்குவமுள்ள உனக்கு, எல்லாவற்றையும் சரியாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இதோ உன் பொறுமைக்கான பலன் உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. உன்னுடைய எதிரிகளும் பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைய போகிற. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் இந்த சாயப்பாவின் பாதத்தில் இறக்கி வச்சிட்டினாலே அனைத்தையும் உனக்காக நான் சரி செஞ்சிருவேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எல்லா துன்பங்களும் குறைந்து மகிழ்ச்சியை பெருக்குவதற்காக நீ செய்கிற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்வில் மகிழ்ச்சியை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உனக்கு மகிழ்ச்சி பெருக ஆரம்பிக்கும். எதிர்காலத்தை நினச்சி தேவையற்ற பயத்தை உண்டாக்கிக்காம உன் மனசுக்குள்ள என்னை நினை. இந்த சாயப்பா உனக்கு எப்போதும் நல்லதை மட்டுமே செய்வேன்ற அந்த நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் பல நேரங்களில் நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக செஞ்சிட்டினாலே உன் மனசு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நீ இன்பமயமான வாழ்க்கையை வாழ முடியும். துன்பமெல்லாம் குறைந்து போய் பொருளாதாரம் பெருகி வறுமை சிந்தனைகள் மாறி நீ எப்போதுமே ஆரோக்கியமாக நல்ல நிலைமையோட நல்ல வாழ்க்கையை வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. ஒரு பெண் தன்னுடைய கணவனிடம் எதிர்பார்ப்பது காசு பணமோ காரு பங்களாவோ இல்லை. குடும்பத்தில் என்னதான் சண்டை சச்சரவு வந்தாலும் அவளை யார்கிட்டையும் நீ விட்டு கொடுக்காம நல்லபடியாக பார்த்துக்கிறியான்றதை மட்டும்தான் பார்ப்பாங்க. நீயும் எப்போதும் உன் துணைக்கு ஆதரவாக தான் நீ இருக்குன்றதை அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக நல்ல முறையில் நடந்துக்கோ. அப்படி செஞ்சால் மட்டும்தான் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மனநிறைவோடும் இருக்கும். உன்னுடைய துணையை நீ எந்த அளவுக்கு அக்கறையாக பார்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு அவங்க உன் குடும்பத்து மேலே அக்கறையாக நல்லபடியாக பத்திரமா பாதுகாப்பாக கவனமாக இருந்துப்பாங்க. நீ எப்போதும் யாரையும் வெறுக்க வேண்டாம். உன் கூட எவ்வளவு சண்டை போட்டாலும் உன்னை அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அவங்க மட்டும்தான். அப்படிப்பட்ட நல்ல மனிதரை நான் உனக்கு துணையாக கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நன்றி சொல்ல பழகு. ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றத பெருசாக நினைக்காதேன்னு செல்லமே. நல்லது நடக்கும், உனக்கான நல்லது உன் கண்கள் முன்னால் தெரியும்னு புரிஞ்சுக்காம ஏன் இப்படி வருத்தப்படுற? கண்டிப்பாக உனக்கான நல்லது தான் இப்போ நான் கொடுக்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எப்போதும் எல்லாமே இன்னும் நல்லதாக நடக்கும்படியும் செய்ய போகிறேன். நீ அடுத்தவங்களை ஜெயிக்கிறதுக்கு முன்பாக முதல்ல உன் மனசை ஜெயிக்க கற்றுக்கோ. உன் மனசை கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கும்போது இனி எல்லாமே உன்னுடைய விஷயங்களாக உன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் விஷயங்களாகவே நடந்து முடியும். நம்பிக்கை, துரோகம், துணிச்சல் இது மூன்றுமே உன்னை வெற்றிக்கு தான் கூட்டிட்டு போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையும் துணிவும் துணிச்சலும் நேர்மையும் உள்ள என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கைக்கு ஒளிகாட்டியாக நான் இருப்பேன். நீ தேவையில்லாமல் வீணா மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். உன் மனசை ஒருபோதும் கஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அழகான சிறப்பான செல்ல பிள்ளையாகல்லவா நீ இருக்க. அதனால தான் உன்னை மகிழ்ச்சி பார்த்து சந்தோஷப்படுத்துவதற்காக வந்திருக்கேன். கவலைகளையெல்லாம் விட்டுட்டு தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்ததை விட அதிகமான மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கேன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள எப்போதும் இருக்கட்டும். நீ கவலைப்படவே வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தவங்க மனைவியோ கணவரையோ பார்க்க நேரும்போது அதை பற்றி எந்த சிந்தனையும் உனக்குள்ளே வச்சுக்காம பிறர் மனை நோக்கா பேராண்மை என்பது போல அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டே இந்த பக்கம் திரும்பிடு. அடுத்தவங்க வீட்டு மனைவியோ கணவரையோ உன் வாழ்க்கையில் பெருசாக நினைக்க வேணாம். எப்போதும் உன் வாழ்க்கையும் உன் குடும்பத்தையும் பெருசாக நினைக்க பழகு. புறம் பேசும் மனிதர்களுக்கு மத்தியில் முடிஞ்ச அளவுக்கு ஊமையாக இருந்துவிடு. உன்னுடைய கருத்தை தெரிவிப்பதோ அல்லது அவங்க சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்கிறதோ வேண்டாமே செல்லமே. உன்னுடைய வலியும் வேதனையும் உன்னுடைய மன கஷ்டமும் மற்றவங்களுக்கு வேணும்னா சிரிப்பாக இருக்கலாம். ஆனால் உன் மனசு எவ்வளோ வேதனைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் மீது கருணையும் இரக்கமும் கொண்ட இந்த சாயப்பா எல்லாவற்றையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வந்திருக்கேன். பகைமையும் பெருமையும் உனக்கான செல்வங்கள்.
அந்த செல்வங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. மனிதநேயம் இல்லாத சிரிப்பை விட அமைதியான கருணை மேலானதல்லவா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களிலும் எல்லாரிடமும் கருணையோடும் நேர்மையோடும் உண்மையோடும் நடக்க கற்றுக்கோ. உனக்கு வாழ்க்கையில் உறுதியான ஒரு நல்ல முடிவெடுத்து விடாப்பிடியாக அதை வெற்றிகரமாக நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீயும் எல்லாவற்றிலும் செய்யக்கூடிய முயற்சிகள் விடாப்பிடிவானதாக, உறுதியானதாக, சரியானதாக, சிறப்பானதாக இருந்தால் கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியும். நம்பிக்கை உடஞ்சி போயிடுச்சுன்னா, நீ தோற்று போயிட்டினா, முயற்சிகள் தோற்று போனாலும் கூட வெற்றி நிச்சயமும் உறுதியாக நினச்சிக்கிட்டு போராட தயாராகு. உன் வாழ்க்கை பயணத்தில் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் இருக்கும் என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையை பார்த்து தான் வாழ கற்றுக்கணுமே தவிர, உன்னை பெற்றவர்களிடம் போய் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர, உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து யோசிக்கவே கூடாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உடை அணிவார்கள், நகை அணிப்பார்கள். ஆனால் அவங்களுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு உனக்கு தெரியாதல்லவா? நீ எப்போதுமே நல்ல மனசு உள்ள நல்ல பிள்ளையை கல்யாணம் செய்து கொள். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைத்தே தீரும். நல்லவர்களைப் போல நடிப்பவர்களை தான் இந்த உலகம் நம்புதே தவிர, நல்லவனாகவே வாழக்கூடிய இந்த உலகம் நம்மளையே நினச்சி கவலைப்படாத. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்வேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னுடைய எல்லா முயற்சியிலும் ஏதாவது தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்க தயாராகு. என்னால் எதையுமே முழு மனசோட செயல்படுத்த முடியலையே நினச்சி உன் பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்படாதே. எந்த அளவுக்கு உன் உள்மனம் ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு சொல்கிறதோ அதை நீ சிறப்பாக செய்யும்போது அதற்குரிய தீர்வும் நிச்சயம் சிறப்பானதாக சரியானதாகவே இருக்கும். அதனால் உன் மனசு முழுக்க நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு. உன் தீர்வுகளை எல்லாம் விலக்கி வச்சுட்டு உனக்கான நல்ல பிரார்த்தனைகளை செய்ய தயாராக இரு. நானே உன்னை ஆசீர்வதித்து உனக்கான விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொடுத்துட்றேன். இனி எப்போதும் எதுக்காகவும் நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ என்ன நினச்சாலும் அதை நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை கொடுத்து உன்னை வாழ்வில் உயர்த்தி பிடிக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு தான். எப்போதுமே உன்னுடைய பெயரால் உன்னை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வதை விட உன்னுடைய செயல்காலும் சிறப்பாலும் மற்றவர்கள் உன்னை அடையாளம் சொல்லணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் ஆசை. வாழ்க்கைங்கிறது கடல் போல, சில நாட்கள் தான் அமைதியாக இருக்கும், சில நாட்கள் பெருசுக்கெடுத்து பெரிய சத்தம் போட்டு ஓலம் விட்டு கத்தும். நீ எப்போதுமே பாய்ந்து பின்வாங்காதே. திடமான நம்பிக்கையோடு முன்னேறி போய்கிட்டே இரு. எந்த விஷயத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் பயந்தினா வாழ்க்கையை வாழ முடியாது என் செல்லமே. கடுமையான அலைகள் கூட பாறையிலேருந்து பெருசாக தண்ணீர் வந்து அடிக்கும்போது அது அழகாக உருண்டு ஓடி போய்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறத நினச்சி நீ கலங்காதே. கண்டிப்பாக நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். கஷ்டப்படுபவர்களையும் முயற்சி செய்பவர்களையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லவே. உன் மனசில் இருக்கக்கூடிய உறுதியான விஷயங்களையெல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக மகிழ்வாக நான் உனக்காகவே நடத்தி தரப்போகிறேன். ஓம் சாய்ராம்.